வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கேப்டன் விஜயகாந்தின் மகன் இளைய மகனான சண்முக பாண்டியன் நடிப்பில் 10 படங்கள் டாப் 10 படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் என்னென்ன படம் அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முதல் படம் வந்து படைத்தலைவன். இந்த படம் வந்து மே 23ஆம் தேதி வந்து உலக அளவு வந்து திரையரங்கில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை வந்து அன்பு வந்து இயக்கியிருக்கிறாரு. இதில் வந்து கேப்டன் விஜயகாந்த் ஏஐ மூலமாக வந்து காமிச்சிருக்காங்க. அதோட ட்ரெய்லரே வந்து வேற வந்து தரமாக வந்து ஓடிடுச்சு. உன்முகத்தை பார்க்கலையே அப்படிங்கிற பாடல் வந்து மக்கள் மத்தியில் நல்லா வந்து ரீச் ஆகிருந்துச்சு. இந்த படம் வந்து ஒடிசா மாநிலத்தில் உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து யானையை வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து அண்ணன் தம்பி போல அந்தளவுக்கு வந்து பாச போராட்டமாக அந்த படத்தை வந்து இயக்கியிருக்காங்க. ஓகே, மே 23ஆம் தேதி இந்த படத்தை நம்ம பார்க்கலாம். இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சிறப்பு தோற்றத்தில் வர்ற மாதிரி ராகவா லாரன்ஸும் வந்து ஒரு இடையில வந்து சில தோற்றத்தில் வந்து வராரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படின்னு வந்து நமக்கு தெரியல. அதில் தொடர்ந்து வந்து படத்தை வந்து பார்க்கலாம். அடுத்த படம் வந்து மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டியில் மையமாக வச்சு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுத்த படம் தான் கொம்பு செய்வி. இந்த படத்தில் வந்து சரத்குமார், சண்முக பாண்டியன் என்று முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சுக்கிறாங்க. இந்த படம் வந்து உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு வந்து இந்த படத்தை வந்து இயக்குனதால இந்த படம் வந்து வேற லெவலில் வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் வந்து எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக படைத்தலைவன் இசை வெளியிட்டுள்ள இயக்குனர் முருகதாஸ் வந்து சொல்லியிருக்கிறார். என்னென்னா, ரமணா படம் வந்து விஜயகாந்த் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பரான ஒரு படம். அந்த படம் வந்து வேற லெவலில் வந்து ஹிட் அடிச்சது. மறுபடியும் வந்து அவரோட மகனான சண்முக பாண்டியனை வச்சு ரமணா 2 வந்து படம் வந்து நான் எடுக்க உள்ள இந்த படம் வந்து விரைவில் வந்து இந்த படம் வந்து தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முருகதாஸ் வந்து பேட்டியில் வந்து அடிச்சிருக்கிறாரு. இதுலேயே வந்து விஜயகாந்த் வந்து ஒரு சிறப்பு தோற்றத்தில் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஏஐ மூலமாக வந்து காமிப்போம். இவர் வந்து இந்த படம் வந்து ரமணா 2 வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து பேர் வாங்கி கொடுத்த அந்த படம். அதே மாதிரியே வந்து சண்முக பாண்டியனுக்கும் ரமணா 2 வந்து பேர் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விரைவில் வந்து இது வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது வந்து ரசிகர்கள் மத்தியிலையும் சரி எல்லார் மத்தியிலையும் பெரும் எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக வந்து ஆவலை வந்து தூண்டியிருக்கு. அதை தொடர்ந்து வந்து சசிகுமாரும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, குற்ற பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு படம் வந்து இயக்கிறேன். இந்த படத்தில் வந்து சண்முக பாண்டியன் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் ஹீரோ லெவலில் வந்து வருவார். இதுலேயும் வந்து விஜயகாந்தை ஏஐ மூலமாக வந்து நாங்கள் கொண்டு வருவோம். இது வந்து பழைய படங்களில் உள்ள நாவலை வந்து தழுவி வந்து இந்த குற்ற பரம்பரை வந்து எடுக்க உள்ளோம். இது நீண்ட நாளாக வந்து எடுக்க நினைச்சோம், ஆனால் வந்து எடுக்க முடியல சில பிரச்சனைகள். அதனால வந்து இந்த குற்ற பரம்பரையில் வந்து சண்முக பாண்டியனுக்கு மிகப்பெரிய பேர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பழைய ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தமிழனி என்ற சொல் அப்படிங்கிற படத்தை வந்து விஜயகாந்த் வந்து நடிச்சிருந்தார். இது வந்து பொன்னியின் செல்வன் நாவல் மாதிரியே இந்த நாவல் வந்து பழைய காலத்து வந்து அரசர்கள் கதைகளை வந்து எடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆனதுனால இந்த படத்தை வந்து சண்முக பாண்டியனை வச்சு நாங்கள் எடுக்க இருக்கோம் அப்படின்னு வந்து இயக்குநர்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக வந்து அமைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து வந்து பொன்மன செல்வன் இந்த படம் வந்து விஜயகாந்த் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஹிட் கொடுத்த படம். இந்த படத்துலேயே வந்து சண்முக பாண்டியன் வந்து நாங்கள் வந்து பார்ட் 2 எடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து தியேட்டரில் வந்து ரீரிலீஸ் ஆக உள்ள கேப்டன் பிரபாகரன் இந்த படம் வந்து செல்வம் வந்து இயக்கியிருக்கிறாரு. இவரும் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கேப்டன் பிரபாகரன் 2 வந்து கண்டிப்பாக வந்து வரும். இந்த படத்தை வந்து இயக்க நானும் இருக்கும். இதுலேயே வந்து சண்முக பாண்டியன் முக்கியமான ஒரு ஹீரோ லெவலில் வந்து வேற லெவலில் வந்து ஒரு சிறப்பு தோற்றத்தில் வந்து விஜயகாந்த் வந்து வருவார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து அமைஞ்சிருக்குது. அடுத்ததாக ராகவா லாரன்ஸ் ரொம்ப நாளாகவே வந்து நான் வந்து சண்முக பாண்டியன் அவர் கூட வந்து நான் நடிக்கணும்னு இருக்கேன், ஆனால் வந்து கதை வந்து அதுக்குன்னு வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சூப்பரான கதையாக வந்து விஜயகாந்த் சாருக்கு வந்து பேர் வர்ற மாதிரி வந்து ஒரு கதையை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதனாலேயே வந்து கொஞ்ச நாளாக வந்து தள்ளி போய்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக வந்து விஜயகாந்த் சாரையும் வந்து இது ஏஐ மூலமாக காமிப்போம். சண்முக பாண்டியனுக்கு ஒரு சிறப்பான ஒரு படமாக வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவா லாரன்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது வந்து விஷால் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, எல்லா பேட்டிலையும் வந்து விஷால் வந்து பேட்டி கொடுத்துட்டு தான் இருக்காரு. அதில் வந்து கண்டிப்பாக வந்து சண்முக பாண்டியன் கூட வந்து நான் வந்து கண்டிப்பாக நடிக்க இருக்கேன். என்னோட நடிப்பு கூடவே வந்து நான் வந்து அதில் வந்து வருவேன். இதில் வந்து சிறப்பு தோட்டத்திலேயே வந்து ஏஐ மூலமாக கண்டிப்பாக வந்து விஜயகாந்த் சாரை வந்து நான் வந்து கொண்டு வரணுன்னு இருக்கேன். அவரை வந்து மறுபடியும் வந்து தியேட்டரில் வந்து மக்கள் மத்தியில் வந்து நீண்ட நாளாக வந்து எல்லாமே எதிர்பார்த்தவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து சூப்பரான ஒரு வரவேற்பு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதை தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த படங்களும் வந்து நான் எடுக்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் வந்து சொல்லியிருக்கிறாரு.
ஓகே நண்பர்களே, கேப்டன் விஜயகாந்த் அவர் வந்து இறந்தா கூட, அவரோட மகன வந்து அடுத்து வந்து எல்லாருமே வந்து தாங்கி வந்து கண்டிப்பா வந்து எல்லா படத்துலயும் வந்து முன்னேற வச்சு, அவரே வந்து கேப்டன் மாரி வந்து உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ரசிகர்கள் மத்தியில மட்டும் இல்லாம, மக்கள் மத்தியிலும் ஒரு நீண்ட எதிர்பார்ப்பு வந்து அமைஞ்சிருக்குது. கேப்டன் விஜயகாந்தோட மகன் சண்முகபாண்டியன் நடிப்பு வந்து தரமா இருக்கும் வந்து எல்லாருமே நம்புறாங்க. ஓகே நண்பர்களே, இது போன்ற வீடியோவை நம்ம உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். படைத்தலைவன் ரிலீஸ் ஆனோடனே அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.